ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு பாசிட்டிவ்லி யுவர்ஸ் டிராமாவோட செகண்ட் எபிசோட் வந்து பார்க்கலாம். எபிசோட்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து பாருங்க. வாங்க இப்ப ஸ்ட்ரைட்டா எபிசோட்குள்ள வந்து போயிடலாம். ஸ்டார்டிங்கே நம்ம ஹீரோயின் கிட்ட இது என்னோட குழந்தை தானேன்னு கேக்குறாங்க. ஹீரோயினி இது என்னோட குழந்தைன்னு சொல்றாங்க. நான் கேட்ட கொஸ்டின் உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். இந்த குழந்தைக்கு நான் தான் அப்பான்னு ஹீரோ கேக்குறாரு. ஹீரோயினி தெரிஞ்சா மட்டும் நீங்க நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க போறீங்களான்னு ஹீரோயினி கேட்ட உடனே ஹீரோ ஆமா நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஹீரோ சொல்றாரு. அப்ப நம்மளுக்கு ஒரு பிளாஷ்பேக் வந்து காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு வந்து அவங்க அண்ணா இறந்ததுனால அவர் தான் கில்ட்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, அவரால் தான் இறந்தாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் நைட்ல அவருக்கு சுத்தமா தூக்கமே வந்து வராது போல. அவர் சிக்கா இருக்காரு, டேப்லெட் வந்து அதுக்கு எடுத்துட்டு இருக்காரு போல. ஒரு நாள் அவர் தூங்கிட்டு இருக்கும்போது அதே மாதிரி அவருக்கு ட்ரீம் வந்து வருது போல. அவர் எழுந்து உட்காந்து டேப்லெட் வந்து தேடுறாரு, பட் டேப்லெட் வந்து இருக்கிறது இல்ல. உடனே டாக்டர் கிட்ட போறாரு. டாக்டர் சொல்றாங்க நான் கொடுத்த மெடிசனை நீங்க இவ்வளவு சீக்கிரம் காலி பண்ணிருக்கீங்க, நீங்க எப்ப லாஸ்டா நல்லா தூங்குனீங்கன்னு கேட்டோடனே நம்ம ஹீரோ ஒரு நாள் நான் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு நல்லா தூங்கிட்டேன்னு சொல்லி நம்ம ஹீரோயினி கூட இருந்த நைட்டு தான் வந்து சொல்றாங்க. அன்னைக்கு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி டாக்டர் வந்து கேக்குறாங்க. நம்ம ஹீரோ எல்லாம் பழைய விஷயத்தெல்லாம் வந்து யோசிச்சு பாக்குறாரு. யோசிச்சு பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் இருந்தா இவரு சிக்குக்கு வந்துட்டு கொஞ்சம் விடுதலை கிடைக்கும் நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறார் போல. அவர் உடம்பு சரியா போயிடும் சொல்லி நம்ம ஹீரோயினை தேடி அந்த பார்க்கு வந்து வராரு. பட் நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல இருக்கிறது இல்ல. அவங்க அசிஸ்டன்ட் வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ வாங்க போலான்னு நீங்க யாருக்கிட்டயோ லவ்ல விழுந்துட்டு இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன்னு அவங்க அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லி வந்துடுறாரு. அதுக்கப்புறம் ஆபீஸ்ல உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படியே அவங்க அசிஸ்டன்ட் வந்து கேக்குறாங்க, ஃபர்ஸ்ட் சைட்லயே யாரையோ பார்த்து லவ் பண்ணிருக்கீங்க, அந்த பொண்ணு தானே தேடிட்டு இருக்கீங்கன்னு அவங்க அசிஸ்டன்ட் வந்து கேட்டோன்னே ஹீரோ அப்படிலாம் கிடையாது, நான் போய் யாரையாச்சும் ஃபர்ஸ்ட் சைட்ல லவ் பண்ணுவேன், நீங்க தான் வியர்டா பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி ஹீரோ அந்த இடத்துல இருந்து வந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி செக் கொடுத்தாங்க இல்லையா, அந்த செக் வந்து எடுத்து பார்க்கும் போதுதான் நம்ம ஹீரோ சைன் போட்டுக்கிறத அவர் பாக்குறாரு. ஓ இது என்னோட செக் தானே, அப்ப எல்லா டைமும் நான் அந்த பொண்ணுதான் வந்து பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறாரு. அதுக்கு அடுத்த நாள் மார்னிங் நம்ம ஹீரோ வந்து அந்த செயின் எடுத்துட்டு வந்து வராரு. இதெல்லாம் நம்ம ஹீரோயினை மீட் பண்றதுக்கு முன்னாடி போல. இப்ப மீட் பண்றதுக்கு முன்னாடி அவங்க நம்ம ஹீரோயினோட ஜூனியர் பொண்ணு இருக்கு இல்லையா, அந்த பொண்ணுதான் மீட் பண்ண வந்திருக்காங்க போல. அந்த பொண்ணுக்கு அவர் அங்கிள் இல்லையா, அந்த செயினை வந்து பர்த்டே கிஃப்டா வந்து குடுக்குறாங்க. சரிவா நம்ம சாப்பிட போலாம்னு சொல்லி கூட்டிட்டு வராங்க. அப்பதான் நம்மளுக்கு வந்து லாஸ்ட் எபிசோட்ல காமிச்சாங்க இல்லையா, நம்ம ஹீரோயினி ஹாஸ்பிட்டல்ல மீட் பண்ற சீன். அந்த இடத்துலதான் 2 பேரும் வந்து மீட் பண்றாங்க. ஹீரோயினி இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், இவன் கூட நீ எதுக்காக சுத்திட்டு இருக்கான்னு போது அந்த பொண்ணு இது என்னோட அங்கிள் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அங்க வந்து அல்ட்ராசவுண்ட் போட்டோ நீங்க விட்டுட்டு போயிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி சொல்லும் போதுதான் நம்ம ஹீரோயினியும் பேசுறதுக்காக உட்கார்ந்துருக்காங்க போல. ஹீரோயினி இப்ப என்ன சொன்னீங்க நீங்க அப்படின்னு கேட்டதே, நான் என்ன சொன்னேன்னா என்ன மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சொன்னீங்கன்னு ஹீரோ நான் அதெல்லாம் சொல்ல கிடையாதுன்னு போன் வந்து எடுக்கிறாங்க. ஹீரோயினி என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா இல்ல என்னோட நம்பர் போறேன், எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், நான் யோசிச்சு பதில் சொல்றேன். ஹீரோ வந்து நம்பர் போட்டு கொடுத்துட்டு எழுந்து கிளம்பிடுறாரு போல. ஹீரோயினி நான் தானே இந்த டைலாக் சொல்லணும், இவன் நான் சொல்லிட்டு போறான் அப்படின்னு சொல்லி ஹீரோயினி வந்து யோசிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கார்ல உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்து நம்ம என்ன பண்றது, இந்த குழந்தையோட ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி எடுத்துக்கிறதுன்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கும் போது அவருக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது இல்யூஷன் மாதிரி வருது. எப்படி அந்த குழந்தைய நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் அவருக்கு ஒரு சீன் மாதிரி கண்ணுல வந்து தெரியுது போல. பெசாத அந்த குழந்தைக்கும் அவளுக்கும் சேர்த்து காசு கொடுத்துடலாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறாரு போல. நம்ம ஹீரோயினே அந்த காசை எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. இல்ல இது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறார். இல்ல காசு கொடுத்துட்டு அந்த குழந்தைய நம்ம வளர்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறாரு. நம்ம ஹீரோயினி வந்து அடிச்சுட்டு குழந்தைய யாராச்சும் விற்பாங்களா அப்படின்னு சொல்லி அடிச்சுட்டு போயிடுற மாதிரி நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு. இதுவும் சரிப்பட்டு வராது, வேற என்னதான் பண்றது, பெசாத நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு அந்த குழந்தைய ஒன்னா வளர்க்கலாமா அப்படின்னு பார்த்தா எல்லாம் லைட் ஆஃப் ஆயிடுது. ஒருவேளை இதுதான் என்னோட ஃபியூச்சரோ அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த சைடு நம்ம ஹீரோயினே ட்ரிங்க் பண்ணலான்னு வந்து உட்காடுறாங்க. ட்ரிங்க் வந்து ஆர்டரும் வந்து பண்ணிடுறாங்க. கரெக்டா வாயில வைக்கும் போது தான் நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஞாபகம் வருது. ஐயோ நம்ம பிரெக்னெண்டா இருக்கிறோம், நம்ம எப்படி ட்ரிங்க் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்து யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு ஆனா அவங்க லைஃப்ல அவங்க எப்பவுமே வந்து நிறைய ட்ரிங்க்ஸ் தான் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க போல. +2ல பாஸ் ஆன பிறகு, அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி முடிச்ச பிறகு, ஃபர்ஸ்ட் டைம் வேலைக்கு போனப்போ இவங்க 3 பேரும் சேர்ந்து எல்லா டைமும் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க போல. அது வந்து நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு அழுகுறாங்க. இனிமேல் என்னால குடிக்கவே முடியாதா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அழுந்துட்டு இருக்கும்போது அங்க அந்த கிளப்ல ஒருத்தர் வேலை செய்யறாரு இல்லையா, அவரு ஒரு வராரு. என்னாச்சு மேடம், நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், அப்ப இந்த ட்ரிங்க்ஸ குடிங்கன்னு அவர் எடுத்து வைக்கிறாரு. ஹீரோயினி எனக்காக நீங்களே இந்த ட்ரிங்க்ஸ் குடிங்களா ப்ளீஸ், நானா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆன் வந்து அந்த இடத்துல வராங்க. ஆன் வந்துட்டு நான் குடிக்கிறேன் குடுன்னு சொல்லி வாங்கிக்கிறாங்க. ஹீரோயினி குடிச்சிட்டு சூப்பர்னு உடனே புதுசா அம்மாவா இருக்கும் போது இந்த மாதிரிதான் இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. ஹீரோயினி உங்களுக்கு எப்படி தெரியும்னா, வேற என்ன இருக்க முடியும், ஒரு பொண்ணு குடிக்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறான்னா ஒண்ணு அவ சிக்கா இருக்கணும், இல்ல அவ வந்து அம்மாவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்றாங்க.
ஹீரோயினி கரெக்ட் தான் அவங்க குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு புதுசா அம்மாவா இருந்தா இந்த மாதிரி கஷ்டம் எல்லாம் பார்த்துதான் ஆகணும். ஆனா அதுவும் ஒரு சுகமான வழிதான் அப்படின்னு அவங்க வந்து சொல்றாங்க. எப்படி இந்த பேபியோட அப்பா வந்து இந்த குழந்தைக்கு ஒத்துக்குனாரா அப்படின்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. ஹீரோயினி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட இதெல்லாம் சொல்றதுக்கு தானே நீங்க யோசிக்கிறீங்கன்னு கேட்ட உடனே ஹீரோயினி இல்ல இல்ல அப்படி எல்லாம் கிடையாது. நாங்க வந்து இதை பிளான் பண்ணவே இல்லை. பட் நான் இதோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எடுத்துக்கலாம்னு இருக்கிறேன்னு உடனே உங்களுக்கு இப்ப கஷ்டமா தான் இருக்கும். உங்களோட ட்ரீம் எல்லாம் விட்டுட்டு குழந்தைய வந்து பாத்துக்கிறது அன்பிளான்டா இருந்தாலும் இந்த பேபி வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து ஹாப்பினஸ் வந்து கொடுக்கும். அதனால ட்ரீமை பத்தி இப்போதைக்கு யோசிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்றாங்க. நம்ம ஹீரோயினி வந்து அப்படியே யோசிச்சுட்டே வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி நம்ம ஹீரோயினியோட பேக்ரவுண்ட் வந்து எடுத்துட்டு இருக்காங்க போல. அது தெரிஞ்சுதான் நம்ம ஹீரோயினி கிட்ட வந்து பேச வந்திருக்காங்க போல. நம்ம ஹீரோயினிக்கும் நம்ம ஹீரோக்கும் கனெக்ஷன் இருக்குன்னு அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் போல மேபி. இந்த சைடு நம்ம நம்ம ஹீரோ வந்து வீட்டுக்கு வந்து வராரு. வந்த உடனே நம்ம ஹீரோயினிக்கு மெசேஜ் பண்ணிட்டு அங்க ஒரு போட்டோ இருக்கு, அவரும் அவங்க அண்ணனும் இருக்கிற போட்டோ. அப்ப நம்ம ஹீரோட பிளாஷ்பேக் வந்து யோசிச்சு பாக்குறாரு. அவங்க அண்ணா கிட்ட வந்து கேக்குறாரு, நீ மேரேஜ் பண்ணிக்க போறல, வீட்டுல எல்லாரும் அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க, எதுக்காக நீ மேரேஜ் பண்ணிக்கிற? நம்ம ஹீரோ அவங்க அண்ணா கிட்ட கேட்டோடனே, எதுக்காக போய் மேரேஜ் பண்ணிக்குவாங்க, கடைசி வரைக்கும் நம்ம சைடு ஒருத்தர் இருக்கணும் இல்லையா, அதோட லவ்வோட, அதுக்காக தான் நான் மேரேஜ் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஹீரோ அப்போ நானும் தான் உன் கூட இருப்பேன் கடைசி வரைக்கும் உடனே, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணி விளையாடி இருந்திருக்காங்க போல. அதை நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு அழுந்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினி வீட்டுக்கு வராங்க. இன்னைக்கு என்ன ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினி வந்து படுக்கிறாங்க. அப்பதான் மெசேஜ் வருது, இல்ல இல்ல போன் பாக்குற அளவுக்கு எல்லாம் என் உடம்புல ஸ்ட்ரென்த் இல்ல அப்படின்னு ஹீரோயினி வந்து படுத்துக்கிறாங்க. ஆன் சொன்னதை வந்து நம்ம ஹீரோயினி வந்து யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு அவங்க சொல்றதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி பாக்கும்போது பக்கத்துல டைரியில வந்து ஜெர்மனிக்கு போறதுதான் நம்ம ஹீரோயினோட ட்ரீம் இல்லையா, அதை அவங்க விட்டு கொடுப்பாங்களா இல்லையாங்கிற மாதிரி நம்மளுக்கு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ட்ரிங்க்ஸ் பண்றதுக்காக வந்து வராரு, தண்ணி குடிக்கிறதுக்காக வராரு. அப்ப நம்ம ஹீரோயினியோட மெசேஜ் வந்து பாத்தாங்களா இல்லையான்னு சொல்லி நம்ம ஹீரோ ரொம்ப கியூரியஸா எடுத்து பாக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோயினி மெசேஜ் கூட படிக்கவே இல்லைன்றத நம்ம ஹீரோ பாக்குறாரு. இந்த சைடு அவங்களோட அந்த ஜூனியர் பொண்ணு வந்து வருது. சம்சூன் தொடங்க அங்கிள் தொடங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு உள்ள வந்து வருது. உள்ள வந்த உடனே அந்த பொண்ணு கத்துது, நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பீங்களா எடுத்துக்க மாட்டீங்களா, அந்த குழந்தைக்கு எதுக்காக நீங்க ஏமாத்தலாம்னு நினைக்கிறீங்களா, காசு கொடுத்து அதை கவர் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா, நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும், எனக்காக தான் நீங்க கல்யாணம் பண்ணிக்காத இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு கத்திட்டு போயிருது. அடுத்த நாள் மார்னிங் வந்துட்டு மீட்டிங் வந்து நடந்துட்டு இருக்குது. நம்ம ஹீரோயினி தான் வந்து ஜெர்மனி போறதுக்கு வந்து செலக்ட் ஆயிருக்காங்க போல. இப்ப ஜெர்மனிக்கு போவாங்களா இல்லையாங்கிறதா நம்மளுக்கு பெரிய ட்விஸ்டா வந்து இருக்குது. இந்த சைடு நம்ம ஹீரோ வந்துட்டு ரெடி ஆயிட்டு இருக்காரு. கோட் எல்லாம் போட்டுட்டு அழகா வந்து ரெடி ஆயிட்டு இருக்காரு. அவங்க அசிஸ்டன்ட் வந்து கிண்டல் பண்றாங்க. எதுக்கு இப்ப இவ்வளவு அழகா ரெடி ஆயிட்டு இருக்கீங்கன்னா, வேலைன்னா ஒரு மரியாதை வேணவா, அதுக்காக தான் ரெடி ஆகி போறேன்னு சொல்லி சொல்றாங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இருக்குதுன்னு அவங்க அசிஸ்டன்ட் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து கம்முன்னு வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கிளம்பி போறாரு. அவங்க அசிஸ்டன்ட் அதே மாதிரி ரெடி ஆயிட்டு கிளம்புறாங்க. வந்துட்டு இருக்கும்போது அவர் சொல்றாரு, என்ன நடக்குது இங்க, எனக்கு ஒண்ணும் புரியலன்னு. ஹீரோ, ஒருத்தர் நம்ம மெசேஜ் இக்னோர் பண்ணாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி கேட்கறாங்க. ஓ ரிலேஷன்ஷிப்புக்கு அட்வைஸ் கேக்குறீங்களா என்கிட்ட, அவங்க அசிஸ்டன்ட் வந்து கேட்டோன்னே ஹீரோ அப்படிலாம் கிடையாதுன்னு அவங்க அண்ணன் சொன்னது வந்து யோசிச்சு பார்த்துட்டு, நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கிறேன்னு சொல்றாரு. இது கல்யாணமா, திடீர்னு எப்படி உங்களுக்கு இந்த ஐடியா வந்துச்சு, என்கிட்ட சொல்லவே இல்ல அப்படின்னு உடனே ஹீரோ, இல்ல இல்ல நான் கல்யாணம் பண்ணலாம்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. யாரு, அதுக்கு பொண்ணு வேணும்ல அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, பொண்ணெல்லாம் ஆல்ரெடி பாத்துட்டு, அப்ப நம்ம இப்போ சர்ச்சுக்கு வந்து போக போறோமா, அப்படிலாம் கிடையாது, ஒரு பிசினஸ்க்காக தான் அந்த பொண்ணு நீங்க கல்யாணம் பண்ணி போறேன், பிசினஸ் வேற மேரேஜ் வேற அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றாரு. இந்த சைடு நம்ம ஹீரோயினுக்கு மீட்டிங் போயின்னு இருந்துச்சு இல்லையா, அவங்க டீம் லீடர் வந்து கத்திட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினி அந்த குழந்தைய பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒருவேளை அந்த குழந்தைய நான் பெத்துக்கிட்டேன்னா கண்டிப்பா நான் ஒரு பேட் மதரா தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க. அதுக்காக ட்ரீமையும் விட்டு கொடுக்க முடியாது, குழந்தையும் விட்டு கொடுக்க முடியாது. நம்ம ஹீரோயின் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க டீம் லீடர் இங்க பாரு இங்க பாருன்னு கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோயினி கண்டுக்கிறது இல்ல. அவங்க பூச்சி கத்துறாங்க போல. நம்ம ஹீரோயினி அப்புறம் உட்காந்து காஃபி குடிக்கலாம்னு உட்காடுறாங்க. ஐயோ காஃபியும் நம்ம குடிக்க கூடாதுன்னு நம்ம ஹீரோயினி கீழே வச்சிடறாங்க. கேட்டா அந்த ஜூனியர் பொண்ணு பால் எடுத்துட்டு வந்து கொடுக்குது. நீங்க பால் குடிங்க, எங்க அங்கிள் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கல தானே, நீங்க இப்பத்துல இருந்து என்னோட ஆன்டி இல்லன்னு ஹீரோயினி திரும்பி திரும்பி பாக்குறாங்க. கவலைப்படாதீங்க, நான் வேலை செய்யற இடத்துல யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். என் அங்கிளுக்கு பெருசா மேரேஜ் மேல வந்து இன்ட்ரெஸ்ட் இல்ல, பட் அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் எடுத்துக்குவாரு, அவருக்கு மேரேஜ் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லாததுக்கு ரீசனே நான் தான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஹீரோயினி அப்படியே பாக்குறாங்க. போக போக உங்களுக்கே எல்லாமே வந்து புரியும் அப்படின்னு சொல்லி அந்த ஜூனியர் பொண்ணு வந்து சொல்லுது. நம்ம ஹீரோயினி வாஷ்ரூம்ல வந்து நின்னுட்டு இருக்காங்க. என்ன இவ இந்த மாதிரி சொல்றாளே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி வெளியே வந்தா கட்ட ஹீரோ நடந்து வந்துட்டு இருக்காரு. இவன் எதுக்காக என்னோட ஆபீஸ் போனா அப்படின்னு பார்த்தா மேல வேற அந்த டீம் லீடர் நடந்து வந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு பயம், ஒருவேளை தெரிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு நம்ம ஹீரோ உள்ள கூட்டு போயிடறாங்க. ஹீரோ, என்ன பண்ணிட்டு இருக்க நீ, என்னோட பேக்ரவுண்ட் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு ஹீரோ நீ வந்து கேட்ட உடனே ஹீரோ, சரி சரி நீ என்ன முடிவு எடுத்திருக்க, இந்த குழந்தைய வச்சுக்க போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க.
என்ன மேரேஜ் பண்ணிக்கோன்னு ஹீரோ வந்து சொல்றாரு. ஹீரோயினி எது மேரேஜ் பண்ணிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமா நான் வந்துட்டு இந்த குழந்தையோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லி சொல்றாங்க. ஹீரோயினி அதெல்லாம் முடியவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹீரோ எதுக்காக எப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னோடனே என்னால எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நம்ம 2 பேரும் தனித்தனியா இருக்கிறது தான் நல்லது. நம்ம 2 பேருக்குள்ள நடந்தது நடக்காத மாதிரி நீங்க ரிட்டர்ன் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினி வந்து சொல்றாங்க. ஹீரோ அப்ப நம்ம 2 பேரும் ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கலாம் குழந்தைக்காக ஃபியூச்சருக்காக அப்படிங்கிறாங்க. ஹீரோயினி எது கான்ட்ராக்ட் மேரேஜ் அதெல்லாம் எனக்கு செட்டே ஆகாது அப்படின்னு ஹீரோயினி வந்து சொல்லிட்டு இருக்கும்போது வெளியே வந்து டீம் லீடரோட வாய்ஸ் வந்து கேக்குது போல. ஹீரோயினி கம்முனிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த இடத்துல கியூட்டா நம்மளுக்கு ஒரு மூமெண்ட் வந்து காமிக்கிறாங்க. வெளியில அவங்க அசிஸ்டன்ட் வந்து கத்திட்டு இருக்காங்க. ஹீரோயினி போச்சு அவங்க வந்துட்டாங்க இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பூனைக்குட்டியாட்ட சொல்றாங்க. நம்ம ஹீரோக்கு ஆல்ரெடி நம்ம ஹீரோயினி மேல ஒரு கிரஷ் வந்து இருக்குது இல்லையா, அவர் அப்படியே பாத்துட்டே இருக்காரு. சரி வா வெளியே போய் உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு உடனே ஹீரோயினி இல்ல இல்ல உண்மையை சொன்னா இப்போ வந்துட்டு நம்ம 2 பேரும் சந்தேகப்படுவாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினி சொல்றாங்க. சரி, என்னோட நம்பராச்சும் உங்ககிட்ட இருக்குதா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேக்குறாரு. ஹீரோயினி எனக்கு உங்களோட நம்பர் தெரியாது நினைச்சேன் நேத்து என் நம்பரை நீ சேவ் பண்ணல. சாரி இப்ப தப்பிக்கிறதுக்கு ஐடியா சொல்லுங்க அப்படின்னு உடனே ஹீரோ வந்துட்டு கதவு ஓபன் பண்ண உடனே அந்த அசிஸ்டன்ட் வந்து நம்ம ஹீரோ மேல வந்து இடிச்சிடறாங்க. இடிச்சுட்டு பிரசிடென்ட் சாரி பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே ஹீரோயினுக்கு அப்பதான் ஞாபகம் வருது அந்த மீட்டிங்ல பிரசிடென்ட் இன்னைக்கு வராங்கன்னு சொல்லி டீம் லீடர் வந்து சொல்லியிருப்பாங்க போல. இவருதான் பிரசிடென்டா அப்படின்னு சொல்லி ஹீரோயினி வந்து முடிக்கிறாங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பிரசிடென்டிங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு என்னோட போனை வந்து நான் விட்டுட்டு வந்தேன் அதனாலதான் உங்ககிட்ட போன் வாங்கி என் போனுக்கு ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல கட்ட ஹீரோட அசிஸ்டன்ட் வந்து வந்துடுறாங்க. சரி நான் வந்து நீங்க ஏதாச்சும் தப்பா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ போனை கொடுத்துட்டு எப்பயாச்சும் போன் பண்ணா போனை எடுக்கிற வழிய பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை வந்து விடுறது இல்லை. அதுக்கப்புறம் விட்டு திரும்புறாரு. மறுபடியும் திரும்பி அன்னோன் நம்பர்ல வந்தாலும் போனை எடுங்க அப்படின்னு ஹீரோ வந்து சொல்லிட்டு போயிடுறாரு. நம்ம ஹீரோயினி வந்து முறைச்சிட்டு இருக்காங்க. இந்த சைடு டீம் லீடருக்கும் நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட்க்கும் ஒரு அஃபேர் வந்து போகுது போல. நம்ம ஹீரோ குழந்தைய வச்சுட்டு இருக்கா இன்னும் யோசிக்கலன்னு சொல்லி சொல்றா அப்படின்றாங்க. இது குழந்தைய எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? ஆமா என்னோட குழந்தைன்னு சொல்லி அவர் சொல்லிட்டு போறாரு. என்ன எனக்கு நீங்க அடிக்கடிக்க சர்ப்ரைஸ் குடுக்குறீங்க என்ன ஏமாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அசிஸ்டன்ட் வந்து வராங்க. நம்ம ஹீரோ வீட்டுல வந்து உட்காந்துட்டு இருக்காரு. என்ன காலைல உளறிட்டு இருந்தீங்க கல்யாணம் குழந்தைன்னுட்டு அப்படின்னா ஹீரோ நான் ஒன்னும் உளரல நான் உண்மையதான் சொன்னேன்னு உடனே அவர் ஜூஸ் துப்பிடுறாரு. துப்பிட்டு இதெல்லாம் எப்ப நடந்துச்சு நான் உங்க கூடவே தான் இருக்கிறேன் நீங்க எதுக்கு என்கிட்ட இதெல்லாம் சொல்லவே இல்லைன்னு சொல்லி அவங்க அசிஸ்டன்ட் கேக்குறாங்க. ஹீரோ அதெல்லாம் சடனா நடந்துச்சு ஹாப்பி நியூஸ் சொல்ற அளவுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்ல என்கிட்ட எந்த முடிவும் இல்ல நான் ஒரு நல்ல அப்பாவா இருப்பேன் நானே எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியலன்னு ஹீரோ வந்து சொல்றாரு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நீங்க ஒரு நல்ல அப்பாவாவும் இருப்பீங்க நீங்க ஒரு நல்ல ஹஸ்பண்டாவும் இருப்பீங்கன்னு சொல்லி அவங்க அசிஸ்டன்ட் சொல்றாங்க. சரி வளரிட்டு இருக்காதீங்க வாங்க போலாம் அப்படின்னு உடனே இவர் ஏன் இப்படி பேசிட்டு இருக்காருன்னு அவர் வந்து சொல்றாரு. நம்ம ஹீரோயினியும் அவங்க மீரானும் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. மீரான் வந்துட்டு எது உன்னோட பிரசிடென்ட் அப்போ உனக்கு டபுள் ப்ராஜெக்ட் ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஹீரோயினி அதெல்லாம் முடியாது எனக்கு அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுல சுத்தமா விருப்பமே இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆமா நீயும் அப்படின்னு என்ன சொல்ல வரேன்னு ஹீரோயினி முணுமுணுத்துட்டு இல்ல ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப என்ன நீ இந்த குழந்தைய வச்சுக்க போறியா இல்லையான்னு சொல்லி அவங்க கேட்ட உடனே நான் யோசிச்சுட்டு இருக்கேன் எனக்கு தெரியல நான் இப்ப அப்ரோட் போய் படிக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. உனக்கு இப்ப சின்ன வயசு தானே நீ போய் அப்ராட்ல படி அதுக்கப்புறமா குழந்தைய பத்தி யோசிக்கலாம்னு சொல்லி மீரான் வந்து சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயினோட அம்மாக்கு வந்து பர்த்டே போல அவங்க கேக் வாங்கிட்டு அவங்கள பாக்கிறதுக்காக வந்து வராங்க. பட் அவங்க வந்துட்டு நம்ம ஹீரோயினி மேல எரிஞ்சு விழுறாங்க. ஆக்சுவலா இவங்களாலதான் வந்துட்டு அவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க போல. நம்ம ஹீரோயினி மாதிரிதான் பிளான் இல்லாத பேபி பிறந்த பிறகு மேரேஜ் பண்ணிக்கினாங்க. அதனாலதான் அவங்களுக்கு வந்து டிவோர்ஸ் ஆயிடுச்சு போல. அதனால நம்ம ஹீரோயினி அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கிறதே இல்ல. எரிஞ்சு வந்து விழுந்துட்டு நீ எதுக்காக இங்க வந்த கிளம்புங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஹீரோயினி இதுல என்னோட ஃபால்ட் என்ன இருக்குது நான் பிரெக்னெண்டா இருக்கேன் அதை சொல்றதுக்காக தான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது பிரெக்னெண்டா இருக்கு என்ன மாதிரி நீ இருக்க மாட்டேன்னு நினைச்சேன் அந்த மாதிரி ஒரு குழந்தைய பெத்துட்டு நீ சந்தோஷமா இருக்க முடியும் மட்டும் நினைக்காத அது மூஞ்ச பாக்கும்போது உனக்கு தப்பு பண்ணதான் ஞாபகம் வரும் அவங்க அம்மா சொன்னேன். நம்ம ஹீரோயினி அழுந்துட்டு வெளியே வந்துறா. வெளியே வந்து பார்த்தா நிறைய பேர் குழந்தைய வச்சு உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினி அப்படியே யோசிச்சுட்டு அழுந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போறாங்க. டாக்டர் கிட்ட போயிட்டு குழந்தை வேணாம்னு சொல்றதுக்காக போறாங்க. டாக்டர் சொல்றாங்க இது ரொம்ப டிஃபிகல்ட் உங்க சுச்சுவேஷன்ல நீங்க கொஞ்சம் வந்துட்டு ஸ்ட்ரெயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து மிஸ்கேரேஜ் வந்து ஆயிடும். மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு மறுபடியும் இந்த வாய்ப்பே கிடைக்காது அம்மா ஆவறதுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்றாங்க. இப்ப என்ன முடிவு எடுக்க போறீங்கன்னு கேட்டோடனே ஹீரோயினி எனக்கு இந்த குழந்தை வேணாம்னு சொல்லிட்டு அழுந்துட்டே வந்து சொல்றாங்க. பிளாஷ்பேக் வந்து காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினி சின்ன வயசா இருக்கும் போது அவங்க அம்மா சுத்தமா அவங்கள பாத்துக்கிறதே இல்ல போல. எரிஞ்சுதான் அப்பத்துல இருந்தே விழுந்துட்டு இருக்காங்க போல. அது நம்ம ஹீரோயினி யோசிச்சுட்டே எனக்கு இந்த குழந்தை வேணாம்னு சொல்லி அழுகுறாங்க. டாக்டர் வந்து நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா வந்து இருக்கீங்க நீங்க நல்லா யோசிச்சுட்டு ஒரு நல்ல முடிவா எடுத்துட்டு நாளைக்கு வாங்கன்னு சொல்லி டாக்டர் வந்து சொல்லி அமைச்சிடறாங்க. நம்ம ஹீரோயினி அப்படியே அழுந்துட்டே நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் மீன் வந்து கரெக்டா நம்ம ஹீரோயினி வீட்டாண்டு நின்னுட்டு இருக்காங்க. என்னாச்சு உனக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக தான் நான் வந்தேன்னு சொல்லி அவர் கொடுத்தோடனே நம்ம ஹீரோயினி வந்து அழ ஆரம்பிச்சிடறாங்க. அவர் அக் பண்ணிட்டு அவர் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் உட்காராங்க. இது பிரெக்னெண்டா இருக்கிறியா அப்படின்னு உடனே ஹீரோயினி கத்தாத கம்முன்னு நீ நல்லா தானே இருக்க யாரு அவன் சொல்லு நான் அவனுக்கு கால் பண்றேன்
அவனோட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க சொல்றேன்னு மீன் வந்து கத்துறாரு. ஹீரோயினி அவன்லாம் ஒண்ணும் தேவையில்ல, நான் தான் இதை வந்துட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். என்ன பேசிட்டு இருக்க நீ அப்படின்னு கேட்டோன்னே, ஏன் நான் அதை சூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு ஹீரோயினி வந்து சொல்றாங்க. நானே இதுக்கெல்லாம் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினி வந்து சொல்றாங்க. ஆமா, நீ மட்டும் என்கிட்ட உண்மையை சொன்னியா, நீயும் மீரான லவ் பண்றீங்கல்ல அப்படின்னு ஹீரோயினி கேக்குறாங்க. மீன் என்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்னா, ஆமா அன்னைக்கு நைட் நீங்க 2 பேரும் கிஸ் பண்ணதை நான் பார்த்தேன் அப்படின்னா, ஐயோ அது அப்படி கிடையாது, நான் ஒன்னும் அவளை டேட் பண்ண கிடையாதுன்னு அவர் வந்துட்டு அந்த நடந்த சீனை வந்து சொல்றாரு. ஆக்சுவலா அவர் வந்து சாப்பாடு கொடுக்க போயிருக்காரு போல. அவங்க ஃபுல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு தான் நம்ம மின்னு வந்து கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க போல. அவங்க வந்து நம்ம மின்னு வந்து லைக் பண்றாங்க. பட் மின்னு வந்து அவங்கள ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க போல. நீ அவளை ரிஜெக்ட் பண்ணிட்டியான்னு ஹீரோயினி கேக்குறாங்க. ஆமா ஆமா, நான் அவளை ரிஜெக்ட் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. நீ உங்க அம்மா மாதிரி ஆயிடவே கூடாதுன்னு எப்ப பார்த்தாலும் சொல்லுவேன், இப்ப என்ன முடிவு எடுக்க போறேன்னு ஹீரோயினி, எனக்கு தெரியல, நான் யோசிச்சுதான் முடிவு பண்ணணும்னு சொல்றாங்க. நீ அவனை கல்யாணம் பண்ணிக்க போறியான்னு கேட்டோன்னே, இல்ல இல்ல, கல்யாணத்தை பத்தி எல்லாம் நான் சுத்தமா யோசிக்கவே இல்லை அப்படின்னு ஹீரோயினி வந்து சொல்றாங்க. இப்போ இந்த குழந்தைய வைக்க போறியா இல்ல என்ன பண்ண போறேன்னு மின் கேட்டோடனே, ஹீரோயினி எனக்கு தெரியல, நான் யோசிச்சுட்டு முடிவு எடுக்கிறேன், நீ இப்ப கிளம்புன்னு சொல்றாங்க. அவர் நின்னுட்டே இருக்காரு. நீ போன், நான் சொல்றேன் இல்லன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கார் எடுத்துட்டு வந்து அங்க நின்னுட்டு இருக்காரு போல. அவர் இதெல்லாம் நடக்கிறதெல்லாம் பாத்துட்டு இருக்காரு. சரி இந்தா இதை சாப்பிடு, உனக்கு ஏதாச்சும் கஷ்டமா இருந்தா உடனே எனக்கு கால் பண்ணுன்னு அவர் வந்து சாப்பாடு பேக் கொடுத்துட்டு பாய் சொல்லிட்டு கிளம்புறாரு. இதெல்லாம் நம்ம ஹீரோ பாத்துட்டே இருக்காரு. நம்ம ஹீரோயின் அப்படியே பின்னாடியே நடந்துட்டு வரும்போது, ஹீரோ நீங்க 2 பேரும் டேட் பண்றீங்களான்னு கேக்குறாங்க. ஹீரோயினி அதெல்லாம் கிடையாதுங்கிறாங்க. பாக்கிறதுக்கு 2 பேரும் லவ்வி டவ்வியா அப்படித்தானே சுத்திட்டு இருக்கீங்கன்னு கேட்ட உடனே, ஹீரோயின் நாங்க 2 பேரும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான், நீங்க பிரசிடென்ட்ங்கிற உண்மையை மறைச்சு என்கிட்ட போய் சொன்னீங்கல்ல ஹீரோயினி வந்து கேக்குறாங்க. ஹீரோ நான் எப்ப போய் சொன்னேன்னு கேட்டோன்னே, சரி ஒர்க் ஹவர்ல எனக்கு தெரியாத மாதிரி நடந்துக்கோங்கன்னு ஹீரோ சரி சரி, ஆனா நம்ம 2 பேரும் பண்ணதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம 2 பேர் தான் எடுத்துக்கணும், உன் ஆட்ல என்ன இருக்குதுங்கிறதெல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து சொல்றாரு. நம்ம ஹீரோயினி அப்படியே சைலண்ட் ஆயிடுறாங்க. நம்ம மின்ன வந்து காமிக்கிறாங்க. மின்னுக்கு ஆக்சுவலா நம்ம ஹீரோயினி மேல வந்துட்டு ஒரு கிரஷ் வந்து இருக்கு போல, லவ்வே இருக்குது போல. அவங்களுக்காக தான் அவர் வந்து அவங்க கம்பெனிலே ஒர்க்குக்கு வந்து சேர்ந்திருக்காரு போல. அவங்க கூடவே வந்து நம்ம மின் வந்து எல்லா டைமும் இருந்திருக்காரு போல. அவர் வந்து நம்ம ஹீரோயினோட வீட்டை வந்து திரும்பி பார்த்துட்டு, இப்ப அவ பிரெக்னெண்டா இருக்கிறாளா, அடுத்து என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டு நடந்து போயிடுறாரு. அடுத்த நாள் மார்னிங் வந்து ஆபீஸ்ல எல்லாருக்கும் வந்து போனஸ் போட்டிருக்காங்க. என்ன எல்லாரும் போனஸ் போட்டிருக்காங்க, புது பிரசிடென்ட் வந்ததுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கரெக்டா நம்ம ஹீரோ நடந்து வர்றாரு. எல்லாரும் செம்ம ஹேண்ட்ஸமா இருக்கிறாரு இவரு, அதே மாதிரி நல்ல பிரசிடென்டாவும் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்துட்டு நம்ம ஹீரோவே வந்து பாத்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ ரொம்ப திமிர் பிடிச்ச ஆள் போல. அங்க கை கொடுத்தா கூட அவர் ஹீரோ வந்து கையை கொடுத்ததுல லிப்ட்ல வந்து ஏறி போறாங்க. கரெக்டா ஹீரோ நீ நிறுத்துங்கன்னு லிப்ட் வந்து ஓபன் பண்றாங்க. ஓபன் பண்ணி ஹீரோ பத்தனே சைலண்டா வந்து நிக்கிறாங்க. ஹீரோ இப்ப உள்ள யார போறியா இல்லன்னா, இல்ல நான் நெக்ஸ்ட் இதுல வரேன் ஹீரோயினி சொன்ன உடனே, சரி ஓகே ஹீரோ வந்து டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோ பத்தி தான் ஆபீஸ் ஃபுல்லா வந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமா வந்து பிடிக்கிறதே இல்ல. நீ என்ன நினைக்கிறேன்னு நம்ம ஹீரோ சொன்னதை நம்ம ஹீரோயினி யோசிச்சு பார்த்துட்டு, இவன மாதிரி ஒரு லூசு பையனை யாருக்கா பிடிக்கும் ஹீரோயினி புலம்பிட்டே எழுந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோ ஒர்க்ல வந்துட்டு ரொம்ப பிஸியா வந்திருக்காரு. அந்த லிக்விட் கம்பெனி தானே, பீர் கம்பெனி தானே, அது புது பீர் தயாரிக்கிறத பத்தி நம்ம ஹீரோ வந்துட்டு ரொம்ப வந்து ஆர்வமா எல்லா வேலையும் வந்து செஞ்சுட்டு இருக்காரு. ஒரு பிரசிடென்ட்கான ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நம்ம ஹீரோ வந்து எடுத்துக்கிறாரு போல. அந்த சீனை வந்து காமிக்கிறாரு. அவர் என்னென்ன மாதிரி எல்லாம் ஒர்க் பண்றாரு பிளைட்ல, அதுக்கப்புறம் ஜப்பான் கம்பெனில இதெல்லாம் வந்து காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினியோட டீம் லீடர் இருக்காங்களா, அவங்க ஒரு பிரசன்டேஷன் வந்து குடுக்குறாங்க. நம்ம ஹீரோ சுத்தமா வந்து பிடிக்கிறதே இல்ல. நீங்க எல்லாரும் போனஸ் வாங்குனீங்களான்னு கேட்டா, ஆமா நாங்க எல்லாரும் போனஸ் வாங்கிட்டோம் தேங்க்யூன்னு சொல்றாங்க. போனஸ் வாங்குறது கொஞ்சமாச்சும் வேலை செய்வீங்களா, இந்த மாதிரி இரஸ்பான்சிபிலிட்டியா வேலை செய்வீங்களான்னு ஹீரோ வந்து கேக்குறாரு. என்ன ஆச்சு அப்படின்னா, நெக்ஸ்ட் டைம் ஒழுங்கா வேலை செஞ்சுட்டு வந்து பிரசன்டேஷன் பண்ணுங்க, ஆமா ஜெர்மனிக்கு யார் செலக்ட் ஆயிருக்கிறதுன்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோயினி வந்து சொல்றாங்க. உடனே ஹீரோ, நீ முடிவு எடுத்துட்டியா, அங்க ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும், உன்னால பண்ண முடியுமா, உன்னால ஜெர்மனிக்கு போக முடியுமான்னு ஹீரோ வந்து கேக்குறாரு. ஹீரோ எனக்கு டென்ஷன் ஆகுது. அதுக்கப்புறம் வெளியே எல்லாரும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஏன் அவர் அப்படி பேசினாரு நம்ம மேனேஜரை பார்த்து அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிட்டு வந்திருக்கும் போது நம்ம ஹீரோயின் போய் ஹீரோ கிட்ட சொல்றாங்க. எல்லாரும் எதுலயும் என்ன வந்து அசிங்கப்படுத்துறதுக்காக தான் நீங்க பேசுனீங்களா அப்படின்னு கேட்ட உடனே ஹீரோ, அதெல்லாம் இருக்கட்டும், நீ இப்ப என்ன முடிவு எடுத்திருக்க, நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரணும்னு சொன்னே. ஹீரோயின் என்ன கன்க்ளூஷன், நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரி ஐடியாவே கிடையாது, இது என்னோட பிசினஸ், நான் வந்து பாத்துக்கிறேன், நீங்க இதுல தலையிடாதீங்க, லவ் இல்லாத மேரேஜ் வந்து என்னைக்குமே நிலைக்கவே நிலைக்காது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் வந்து சொல்றாங்க. ஹீரோ என்ன சொன்னா, உன்னோட பிசினஸா, இப்ப இது என்னோட பிசினஸோ, அதனால நானும் இதுல முடிவு எடுத்தாகணும், இனிமேல் வீக்ல வந்து நம்ம 3 டைம்ஸ் வந்து மீட் பண்ண போறோம் லவ்வுக்காக அப்படின்னு ஹீரோ சொல்றதோடவே நம்ம ஹீரோயினி திருன்னு முழிக்கிறாங்க. அதோடவே இந்த எபிசோட வந்து நம்மளுக்கு முடிச்சிடுறாங்க. ஐ ஹோப் இந்த எபிசோடு உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் வந்து போட்டுருங்க. நாளைக்கு வந்து நம்ம 3rd எபிசோட் வந்து பார்க்கலாம். ஓகே, பை பை.